வணக்கம். இந்த ஆழ்ந்த அலசல்ல நீங்க எங்க கூட இணைஞ்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு காலகட்டத்தை பத்தி தான் நாம அலச போறோம். நேரே கிபி 476ல மாபெரும் ரோமானிய பேரரசு வீழ்ந்ததுக்கு அப்புறம். அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. கண்டிப்பா. அந்த வீழ்ச்சிக்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை எப்படி ஐரோப்பாவோட ஒட்டுமொத்த அரசியல் மற்றும் ஆன்மீக அதிகார மையமா மாறுச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இதுக்காக நாம நிறைய வரலாற்று ஆவணங்கள், விக்கிபீடியா கட்டுரைகள், அப்புறம் முக்கியமான ஆய்வுக் குறிப்புகள் எல்லாம் ஆதாரமா எடுத்திருக்கோம். கரெக்ட். இந்த ஆதாரங்கள்ல இருந்து மதம், அரசியல், அப்புறம் சாதாரண மக்களோட நம்பிக்கைகள், இது மூணும் எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து மத்திய கால ஐரோப்பாவையும் உலக வரலாற்றையே மாத்தின சிலுவை போர்களுக்கும் வித்திட்டது அப்படிங்கறத உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் இந்த தேடலோட முக்கிய நோக்கம். அதாவது ஒரு பெரிய பிக்சரை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா. சரி, நேரே நீங்க தயாரா? நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ரோமானிய பேரரசு வீழ்ந்தது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைன்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் ஐரோப்பால என்னதான் நடந்துச்சு? அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த காலகட்டத்தோட சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். இப்போ ஒரு பிரம்மாண்டமான அரசாங்கம் சடார்னு உடையும் போது என்ன ஆகும்? ஒரு பெரிய குழப்பம் வரும். ஆமா, ஒரு மிகப்பெரிய அதிகார வெற்றிடம், அதாவது ஒரு பவர் வேக்யூம் உருவாகும் இல்லையா? அதுதான் ஐரோப்பால நடந்துச்சு. ம். அதுவரைக்கும் இருந்த ஒரு பாதுகாப்பான நகர்ப்புற வாழ்க்கை, கல்வி அறிவு, தொலைதூர வர்த்தகம் எல்லாமே முற்றிலுமா சரிஞ்சு போச்சு. பெரிய சாலைகள் எல்லாம் பராமரிப்பு இல்லாம அழிஞ்சுது. ஐரோப்பா முழுசும் சின்ன சின்ன ஜெர்மனி ராஜ்யங்களா செதறி போச்சு. அந்த நேரத்துல தான் இந்த ஃபியூடலிசம் அப்படிங்கிற நிலப்பிரபுத்துவ முறை உருவாக ஆரம்பிச்சது. சரியா? எக்ஸாக்ட்லி. மக்கள் தங்களோட உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாததால என்ன பண்ணுவாங்க? தங்களை காப்பாத்திக்க யாராவது ஒரு பலசாலிய தேடுவாங்க. அதேதான். உள்ளூர்ல யார் பலசாலியா இருக்காங்களோ அந்த நிலப்பிரபுக்களை நம்பி அவங்க கிட்ட சரணடைஞ்சாங்க. அப்போ அரசியல் ரீதியா யூரோப்பா இப்படி துண்டு துண்டா சிதறி கிடந்துருச்சு. ஆனா இந்த ஒட்டுமொத்த மக்களையும் கலாச்சார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒன்னா இணைக்கிற ஒரு நூலா கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் இருந்துச்சுன்னு நம்ம படிச்சோம். உண்மைதான். ஆரம்பத்துல வெறும் மத அமைப்பா இருந்த திருச்சபை மெல்ல மெல்ல அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது. இதுக்கு கிபி 800ல நடந்த ஒரு சம்பவம் மிகச்சிறந்த உதாரணம். அந்த கிறிஸ்துமஸ் நாள் நிகழ்வு தானே? ஆமா. போப் 3ஆம் லியோ என்ன செஞ்சாருன்னா, பிராங்க் மன்னரான சார்லமேனுக்கு ரோமானிய பேரரசர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவருக்கு முடிசூட்டி வச்சாரு. இங்கதான் ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். என்னோட குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. போப் மன்னரோட தலையில கிரீடத்தை வச்சார் அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் தந்திரம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன? என்ன பார்க்க சும்மா ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தானே இருக்கு. நீங்க கேட்டது ரொம்ப ஆழமான கேள்வி. ஒரு மன்னருக்கு போப் முடிசூட்டுகிறார் அப்படின்னா அதோட மறைமுக அர்த்தம் என்ன? கடவுளோட பிரதிநிதியான நான் தான் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கறேன், அப்போ உன்னை விட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற செய்தியை உலகத்துக்கு சொல்றதுதான் அது. ஓ, அப்போ மன்னர்களை உருவாக்குற சக்தி எனக்கு தான் இருக்குன்னு போப் மறைமுகமா சொல்றாரு. கண்டிப்பா. மன்னர்களை உருவாக்குற சக்தியும் அவங்கள பதவியிலிருந்து தூக்குற சக்தியும் திருச்சபைக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இது உருவாக்குச்சு. இது கேட்கவே ரொம்ப தந்திரமா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் திருச்சபை இப்படி பெரிய அளவுல அரசியல் அதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்களோட அடித்தளமா இருந்த மடாலயங்கள் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னு நான் படிச்சேன். அது ஒரு கருப்பு பக்கம்னு சொல்லலாம். ஆமா, 10ஆம் நூற்றாண்டு வாக்குல வைக்கிங் தாக்குதல்கள், வறுமை இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும், உள்ளூர் நிலப்பிரபுக்கள் இந்த மடாலயங்களை தங்களோட குடும்ப சொத்து மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆமா. நேயரே, இதை நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. எனக்கு படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சில மடாலயங்கள்ல துறவிகள் அதிகாலை பிரேயருக்காக தூக்கத்தை கெடுக்க விரும்பாம அவங்களோட விதிகளையே மாத்தி எழுதினாங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மை? அது 100க்கு 100 உண்மை. அந்த காலத்துல மடாலயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தூய்மையான எளிமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கான இடமா தான் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பெனடிக்ட் விதிகள்னு ஒன்னு சொல்லுவாங்களே, அதானே? கரெக்ட். செயின்ட் பெனடிக்ட் விதிகள் படி துறவிகள் கடுமையான விரதம் இருக்கணும், விவசாயம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். ஆனா இந்த உள்ளூர் நிலப்பிரபுக்களோட தலையீடு வந்ததோனே நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எப்படி? பணம் உள்ள வந்துச்சா? நிச்சயமா. மடாலயங்களுக்கு மக்கள் பாவ மன்னிப்புக்காக நிறைய நிலங்களை தானமா கொடுத்தாங்க. அதனால அது பெரிய பணக்கார அமைப்பா மாறிடுச்சு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு துறவிகள் விலையுயர்ந்த கம்பளி உடைகளை அணிய ஆரம்பிச்சாங்க. அசைவ உணவுகள் கூட சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு குறிப்பில் இருக்கு. ஆமா.
மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்த விதியை மாத்தி விதவிதமான அசைவ உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மொத்தத்துல ஒரு சொகுசு விடுதி மாதிரி மடாலயங்களை மாத்திட்டாங்க. அட பாவமே. ஆஹா, மதத்தோட பேரால ஒரு பெரிய வியாபாரமே நடந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க யாருமே முன்வரலையா? அங்கதான் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுது. கிபி 910ல ஆக்வடைன் பிரபு வில்லியம் அப்படிங்கிறவரு ஒரு அதிரடியான முடிவெடுத்தார். அந்த க்ளூனி மடாலயம். அதேதான். அவர் க்ளூனி அப்படிங்கிற இடத்துல ஒரு புதிய மடாலயத்தை உருவாக்குனாரு. அந்த மடாலயத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, அது எந்த ஒரு உள்ளூர் நிலப்பிரபுவோட கட்டுப்பாட்டிலையும் இருக்காது. அப்போ அந்த ஊர் பிஷப் கூட அதுல தலையிட முடியாதா? முடியாது. அது நேரடியாக ரோமில் உள்ள போப்போட கட்டுப்பாட்டுல மட்டுமே இயங்கும் அப்படின்னு அவர் ஒரு பத்திரத்தை எழுதி வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம பழைய பெனடிக்ட் விதிகளை திரும்பவும் ரொம்ப கடுமையா பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஓ, முழுமையான மௌனம், எளிமையான உணவு. ஆமா, நாள் முழுக்க பிரார்த்தனைன்னு அந்த மடாலயம் ரொம்ப நேர்மையா செயல்பட ஆரம்பிச்சது. இந்த க்ளூனி மடாலயம் வெறும் ஒரு சீர்திருத்தமா மட்டும் நிக்காம ஐரோப்பா முழுக்க ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி பரவுச்சுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. 12th செஞ்சுரிக்குள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட மடாலயங்கள் இந்த க்ளூனி அமைப்போட கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சாம். ஆனா எனக்கு இங்கே ஒரு சந்தேகம். இத்தனை மடாலயங்கள் உருவாகிறதுனால போப்புக்கு எப்படி இவ்வளவு பெரிய அதிகாரம் கிடைச்சது? இது நீங்க இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்களோட ஒப்பிட்டு பாருங்க. ஓகே. இப்போ ஒரு மெயின் ஆஃபீஸ் இருக்கு, அதுக்கு கீழே ஆயிரக்கணக்கான கிளைகள் இயங்குதுன்னு வச்சுப்போம். இந்த 1000 க்ளூனி மடாலயங்களும் சுதந்திரமா தனித்தனியா இயங்கல. இது எல்லாமே க்ளூனியோட தலைமை மடாதிபதிக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். ஆஹா. அந்த தலைமை மடாதிபதி நேரா போப்புக்கு கீழ்ப்படிவார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஐரோப்பா முழுக்க பரவி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டுக்கோப்பான மிக சிறந்த தகவல் தொடர்பு கொண்ட ஒரு இராணுவம் மாதிரி இந்த மடாலயங்கள் செயல்பட ஆரம்பிச்சது. அருமையான விளக்கம். உள்ளூர் அரசர்களோட தயவில்லாமலேயே திருச்சபை தன் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு இந்த க்ளூனி சீர்திருத்தம் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமா அமைஞ்சது. கண்டிப்பா. இப்போ திருச்சபை தன்னோட பலத்தை பெருக்கிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்? கண்டிப்பா மன்னர்களுக்கும் திருச்சபைக்கும் நடுவுல பெரிய மோதல் வரும் இல்லையா? அதான் இன்வெஸ்டிச்சர் கான்ட்ரோவர்சின்னு சொல்றாங்க. ஆமா, அதிகார போட்டி. அதாவது பிஷப் மற்றும் மடாதிபதிகளை யார் நியமிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை. ஆனா இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, மன்னர் தானே அந்த பிஷப்க்கு நிலத்தை கொடுக்கறார். அப்போ அந்த பிஷப்பை தேர்ந்தெடுக்கிற உரிமை மன்னருக்கு இருக்கிறது தானே நியாயம். இதுல போப் ஏன் தலையிடணும்? பார்க்க அப்படிதான் தோணும். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய நிலப்பிரபுத்துவ அரசியல் இருக்கு. ஒரு மன்னர் தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பிரபுவுக்கு நிலத்தை கொடுத்தாருன்னா, அந்த பிரபு இறந்ததுக்கு அப்புறம் அந்த நிலம் என்ன ஆகும்? அவரோட பையனுக்கு, அதாவது வாரிசுகளுக்கு போயிடும். கரெக்ட். இப்படி தலைமுறை தலைமுறையா போகும்போது ஒரு கட்டத்துல அந்த பிரபுவோட குடும்பம் மன்னருக்கே சவால் விடுற அளவுக்கு பெரிய ஆளா மாறிடுவாங்க. இது மன்னருக்கு ஆபத்து. ஆமா, அதிகாரம் கை நழுவி போயிடும். ஆனா பிஷப்புகளுக்கு வாரிசுகள் கிடையாது. அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஓஹோ, அப்போ ஒரு பிஷப்க்கு மன்னர் நிலத்தை கொடுத்தார்னா அவர் காலம் முடிஞ்ச உடனே அந்த நிலம் பத்திரமா திரும்பவும் மன்னருக்கே வந்துரும். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் மன்னர்கள் தங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற ஆட்களை, சில சமயம் தங்களோட சொந்தக்காரங்களை கூட பிஷப்புகளா நியமிக்க ரொம்ப ஆர்வம் காட்டுனாங்க. நிர்வாகத்தை கவனிக்க இவங்கள பயன்படுத்தினாங்க. அப்போ இது வெறும் மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது முழுக்க முழுக்க சொத்து மற்றும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதனாலதான் போப் 7ஆம் கிரிகோரிக்கும் ஜெர்மன் மன்னர் 4ஆம் ஹென்ரிக்கும் அவ்வளோ பெரிய சண்டை வந்ததா? ஆமா, மோதலோட உச்சகட்டம் அதுதான். நான் படிச்ச குறிப்புகள்ல இந்த மோதல் வெடிச்சப்போ போப் மன்னரை திருச்சபையை விட்டே நீக்கிட்டார்னு இருக்கு. எக்ஸ்கம்யூனிகேஷன் சொல்றாங்களே அது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். வெறும் ஒரு மத அமைப்பிலிருந்து நீக்கப்படுறது ஒரு மன்னரை அந்த அளவுக்கு பாதிக்குமா என்ன? அவர்தான் நாட்டுக்கே ராஜாவாச்சே. அதுதான் இந்த காலத்து சமூகத்தோட ஒரு நுட்பமான விஷயம். இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஒரு சஸ்பென்ஷன் கிடையாது. பின்ன எப்படி பார்த்தாங்க? ஒரு மன்னரை போப் திருச்சபையிலிருந்து நீக்கிட்டார்னா அந்த மன்னரோட ஆன்மா நரகத்துக்கு போகணும்னு மக்கள் தீவிரமா நம்பினாங்க. அதை விட முக்கியமா ஒரு கிறிஸ்தவ மன்னருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு அவருக்கு கீழே இருக்கிற பிரபுக்கள் எடுத்த சத்தியம் செல்லுபடியாகாம போயிடும். அப்போ அந்த மன்னருக்கு எதிரா யார் வேணாலும் கிளர்ச்சி பண்ணலாம். ஆமா, அது பாவமே கிடையாதுன்னு போப் மறைமுகமா அறிவிக்கிறாருன்னு அர்த்தம். உடனே ஜெர்மனில இருந்த நிறைய பிரபுக்கள் 4ஆம் ஹென்ரிக்கு எதிரா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவமே, மன்னரோட சொந்த ஆட்களே அவருக்கு எதிரா திரும்புற அளவுக்கு போப்போட வார்த்தைக்கு பவர் இருந்திருக்கு. பதவியை காப்பாத்திக்க மன்னர் 4ஆம் ஹென்றி ஒரு மிகப்பெரிய காரியம் செஞ்சார்னு குறிப்புகள்ல படிச்சேன். கனோசா கோட்டை சம்பவம் தானே? ஆமாங்க. நேரே இத கற்பனை செஞ்சு பாருங்க.
கனோசா அப்படிங்கிற இடத்துல கொட்டும் பனியில கடுமையான குளிர்ல ஒரு மாபெரும் ஜெர்மன் மன்னர் தன்னோட ஆடம்பரமான ராஜ உடைகளை எல்லாம் கழட்டிட்டு வெறும் ஒரு பாவி உடுத்துற கம்பளி உடைய போட்டுக்கிட்டு கால்ல செருப்பு கூட இல்லாம நிக்கிறார். திருத்தந்தை தங்கியிருந்த கோட்டைக்கு வெளியே தொடர்ச்சியா 3 நாள் காத்துக்கிட்டு இருந்தாராமே. ஒரு மன்னர் இப்படி பணியில நின்னது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? அது வரலாற்றில மறக்க முடியாத ஒரு மனோதத்துவ போர், அதாவது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னே சொல்லலாம். ஆமா. ஒரு பக்கம் மன்னர் தன்னோட ஈகோவை எல்லாம் ஓரங்கட்டிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்கிறார். ஒரு பாவி பாவ மன்னிப்பு கேட்கும்போது ஒரு கிறிஸ்துவ தலைவரா போப் அதை மறுக்க முடியாது. அதனால கட்டாயத்தின் பேரில் போப் அவரை மன்னிக்க வேண்டியதா போச்சு. கரெக்ட். மன்னர் தன்னோட பதவியை சமயோசிதமா காப்பாத்திக்கிட்டார். ஆனா இந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஐரோப்பாக்கும் ஒரு ஆழமான செய்தியை சொல்லுச்சு. எப்பேற்பட்ட மன்னராக இருந்தாலும் அவர் திருச்சபைக்கு கீழே தான் அப்படிங்கிற செய்தி தானே. அதேதான். கடவுளோட பிரதிநிதியான போப்புக்கு முன்னாடி அவர் சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிறத இது ஆணித்தரமா நிலைநிறுத்துச்சு. இந்த அதிகார போட்டி கிட்டத்தட்ட 50 வருஷம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கடைசியில 1122ல வார்ம்ஸ் ஒப்பந்தம் மூலமா இதுக்கு ஒரு தீர்வு வந்துச்சு. ஆமா, ஒரு சமரசம். அதாவது ஒரு பிஷப்புக்கு மத ரீதியான அதிகாரத்தை குறிக்கிற மோதிரத்தையும் செங்கோலையும் போப் கொடுப்பார். ஆனா லௌகீக அதிகாரம், அதாவது நிலம் சம்பந்தமான அதிகாரத்தை மன்னர் கொடுப்பார்னு ஒரு உடன்படிக்கை வந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மன்னர்களுக்கு இருந்த அந்த தெய்வீக உரிமை, அதாவது கடவுளே நேரடியா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார் அப்படிங்கிற பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு இல்லையா? நிச்சயமா. மன்னரும் ஒரு சாதாரண நிர்வாகி தான் அப்படிங்கிறது இது உணர்த்துச்சு. ஐரோப்பால அதிகாரம் மெல்ல மெல்ல மன்னர்கள் கையை விட்டு நழுவி திருச்சபை பக்கம் முழுமையா சாய ஆரம்பிச்சது. சரி, இதுவரைக்கும் நாம ராஜாக்கள், போப், மடாதிபதிகள்னு பெரிய இடத்த விஷயங்களே பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் அடித்தட்டு மக்கள், சாதாரண விவசாயிகள் பக்கமா வருவோம். அது ரொம்ப முக்கியம். மத்திய காலத்துல மக்கள் வாழ்க்கையில புனித பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா நாம நினைக்கிற மாதிரி அது இப்ப போற சாதாரண ஒரு டூர் கிடையாது. 1000 கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்து ஜெருசலேம் போகணும். அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஆழமான மனநிலையை பத்தி சொல்லுங்களேன். அந்த காலத்துல மக்கள் மத்தியில பாவம், புண்ணியம், நரகம் இத பத்தின பயம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நாம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த ஜெருசலேம் மண்ணை மிதிக்கணும், அங்க போய் கண்ணீர் விட்டு அழணும்னு உறுதியா நம்பினாங்க. அதற்காக தங்களோட சொத்து, சுகம், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு பல மாசங்கள், சில சமயம் பல வருஷங்கள் கூட பயணம் பண்ண தயாரா இருந்தாங்க. ஆனா இந்த பயணம் ரொம்பவே ஆபத்தானது இல்லையா? ஆமா. வழியில கொள்ளையர்கள், பசி, பட்டினி, கொடிய நோய்கள்னு பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் 1064 நடந்த ஜெர்மன் புனித பயணம் பத்தின குறிப்பு. இதுல நடந்த சம்பவங்கள் ரொம்பவே சோகமானது. சுமார் 7000 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு ஜெர்மனில இருந்து ஜெருசலேம் நோக்கி கிளம்பியிருக்காங்க. ஆனா வழியில அவங்க பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. பெடோயின் கொள்ளையர்களோட கொடூரமான தாக்குதல்கள் ஒரு பக்கம், சாப்பிட சாப்பாடு இல்லாம நோய் தொற்று வந்து பாதி பேர் வழியிலே இறந்துட்டாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டமான பயணம் அது. கடைசியில ஜெருசலேமை பார்த்துட்டு உசுரோட ஊர் திரும்பினவங்க 2000 பேருக்கும் குறைவுதானாம். இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு கேள்வி வருது. இவ்ளோ ஆபத்து இருந்தும் மக்கள் ஏன் இந்த பயணத்தை தொடர்ந்து பண்ணாங்க? நிலைமை ஏன் இவ்ளோ மோசமாச்சு? இதுக்கு நாம கொஞ்சம் புவிசார் அரசியலை, அதாவது ஜியோ பாலிடிக்ஸை கவனிக்கணும். ஓகே. 11ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில மத்திய கிழக்குல ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. செல்ஜுக் துருக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய இஸ்லாமிய பேரரசு அனட்டோலியாவையும் ஜெருசலேமையும் தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. ஓ, அதுக்கு முன்னாடி அரேபிய இஸ்லாமியர்கள் தானே ஆண்டாங்க? ஆமா, அரேபியர்கள் ஜெருசலேமை ஆண்டப்போ கிறிஸ்தவ புனித பயணிகளுக்கு எந்த பெரிய இடையூறும் இல்லை. ஆனா துருக்கியர்கள் வந்ததும் நிலைமை மாறுச்சு. குறிப்பா 1091ல நடந்த மான்சிகர்ட் போர்ல பைசன்டைன் பேரரசு துருக்கியர்களிடம் ரொம்ப மோசமான தோல்வியை சந்திச்சது. இதனால இந்த பகுதியில ஒரு பெரிய அரசியல் குழப்பம் வந்திருக்கும். கண்டிப்பா. அரசியல் குழப்பமோ மத ரீதியான இறுக்கமோ ஏற்பட்டுச்சு. இதுதான் அந்த வழியா போன சாதாரண புனித பயணிகளுக்கு பெரிய ஆபத்தா மாறிடுச்சு. எந்த தரப்பு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, ஆனா சூழ்நிலை ரொம்ப அபாயகரமா மாறிடுச்சு. இந்த பயம்தான் பைசன்டைன் பேரரச அலெக்சியஸ போப் கிட்ட உதவி கேட்க வச்சது இல்லையா?
எப்படியாவது துருக்கியர்களை தடுத்து நிறுத்துங்கன்னு அவரு ராணுவ உதவி கேட்டார். ஆமா, ஆனா அவரு கேட்ட அந்த உதவி உலக வரலாற்றையே மாத்த போற ஒரு பெரிய சிலுவை போருக்கு அடித்தளமா அமையும்னு அவர் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டார். நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டார். நவம்பர் 1995ல கிளெர்மான் கவுன்சில்ல போப் 2ஆம் அர்பன் பேசின அந்த புகழ்பெற்ற உரை, அதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெருசலேமை மீட்க ஒரு ஆயுதம் ஏந்திய புனித பயணத்துக்கு அவர் ஐரோப்பியர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த உரை எப்படி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? போப் அர்பன் அங்க பயன்படுத்தினது ஒரு மிகச்சிறந்த உளவியல் தந்திரம். அவர் வெறும் ஆயுதம் ஏந்தி போராட மட்டும் மக்களை கூப்பிடல, அவர் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்தார். பாவ மன்னிப்பு தானே? ஆமா, முழுமையான பாவ மன்னிப்பு, அதாவது ப்ளீனரி இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா எருசலேமை மீட்கிறதுக்காக யார் யாரெல்லாம் போருக்கு போறாங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச சகல பாவங்களுமே முழுமையா மன்னிக்கப்படும், நேரா சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு அறிவிச்சார். ஆஹா, அந்த காலத்துல நரகத்தை பத்தின பயத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விடுதலையா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. மத நம்பிக்கையும் பாவ விமோச்சனமும் ஒரு சாதாரண மனுஷனை எப்படி ஒரு போர் வீரனா மாத்தும் என்பதற்கு இதுதான் வரலாற்றிலேயே பெரிய உதாரணம். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, போப் அழைப்பு விடுத்தது என்னவோ பயிற்சி பெற்ற மாவீரர்களுக்கும் பிரபுக்களுக்கும் தான். ஆனா நடந்ததோ வேற. ஆமா, பீட்டர் தி ஹெர்மிட். கரெக்ட். பீட்டர் தி ஹெர்மிட் அப்படிங்கிற ஒரு துறவி ஊரூரா போய் பேசுறார். அதை கேட்டுட்டு போர் பயிற்சின்னு எதுவுமே இல்லாத சாதாரண விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள்னு சுமார் 40,000 பேர் எந்த விதமான முறையான ஆயுதங்களும் இல்லாம ஜெருசலேமை நோக்கி கிளம்பிட்டாங்க. இதத்தான் மக்கள் சிலுவை போர்னு சொல்றாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, போர் பத்தி ஒண்ணுமே தெரியாத 40,000 பேர் ஏன் வெறும் கையோட அவ்ளோ தூரம் போகணும்? அவங்களுக்கு வேற வழியே இல்லையா? அவங்க ஊரை விட்டு கிளம்புனதுக்கு வெறும் மத நம்பிக்கை மட்டும் காரணம் கிடையாது. அந்த நேரத்துல ஐரோப்பாவோட சமூகம் மற்றும் பொருளாதார நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. பஞ்சம் இருந்ததா? ஆமா, தொடர்ந்து பல வருஷங்களா பஞ்சம், வறட்சி, கொடிய நோய்கள்னு மக்கள் ரொம்பவே விரக்தியில இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சில வானியல் நிகழ்வுகளும் நடந்துச்சு. விண்கல் மழை பொழிஞ்சதுன்னு படிச்சேன். கரெக்ட். விண்கல் மழை, விசித்திரமான வானியல் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துட்டு உலகின் முடிவு நெருங்கிடுச்சுன்னு மக்கள் தீவிரமா நம்ப ஆரம்பிச்சாங்க. மில்லனேரியனிசம்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ உலகமே அழிய போகுதுன்னு நினைச்சாங்களா? ஆமா, இங்கே இருந்து பசியில சாகிறதுக்கு கடவுளுக்காக போராடி ஜெருசலேம்ல செத்தா சொர்க்கமாவது கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையும் விரக்தியும் தான் அவங்கள அந்த பயணத்துக்கு தூண்டுச்சு. ஆனா இந்த மக்கள் சிலுவை போரோட முடிவு ரொம்பவே பரிதாபமா அமைஞ்சது. முறையான சாப்பாடு இல்லாம ஒரு பெரும் கூட்டமா போனாங்க. ஆனா துருக்கிய படைகள் முன்னாடி இந்த சாதாரண மக்களால தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டாங்க. ஒரு பேரழிவு அது. அதுக்கப்புறம்தான் முறையான பயிற்சி பெற்ற கவசங்கள் அணிந்த உண்மையான சிலுவை படை ஐரோப்பாவிலிருந்து கிளம்புச்சு. பல வருஷங்கள், கடுமையான முற்றுகைகள், நிறைய உயிர் சேதங்களுக்கு பிறகு 1099ல அவங்க ஜெருசலேமை கைப்பற்றினாங்க. ஆமா, அன்னைக்கு அங்க நடந்த படுகொலைகள் ரொம்பவே கொடூரமானதுன்னு இரு தரப்பு வரலாற்று ஆவணங்களுமே பதிவு செஞ்சிருக்கு. நேரே நம்ம ஆதாரங்கள் இத ரொம்ப நடுநிலையாவே சொல்லுது. கடைசியில ஜெருசலேம், எடெஸ்ஸா, அந்தியோக்கியா, திரிப்போலி அப்படின்னு 4 சிலுவை போர் அரசுகளை ஐரோப்பியர்கள் அங்க உருவாக்குனாங்க. இது மொத்த மத்திய கிழக்கோட வரைபடத்தையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். நிச்சயமா. இது சாதாரணமாக நடந்த ஒரு போர் கிடையாது. ஐரோப்பிய நிலப்பிரபுத்துவ அமைப்பை அப்படியே தூக்கி மத்திய கிழக்குல வச்ச ஒரு நிகழ்வு இது. சிறப்பான விளக்கம். நேரே நாம இந்த தேடலோட இறுதிப்பகுதிக்கு வந்துட்டோம். வீழ்ச்சியடைஞ்ச ஒரு மாபெரும் ரோமானிய பேரரசுக்குள்ள இருந்து ஒரு மதம் சார்ந்த அமைப்பு எப்படி தன்னைத்தானே செதுக்கி ஐரோப்பாவோட மாபெரும் அதிகார மையமா மாறுச்சுன்னு பார்த்தோம். சாதாரண மக்களோட பாவ புண்ணிய பயத்தை திருச்சபை எப்படி தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்த பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான வரலாறு தான். மதம் சார்ந்த நம்பிக்கைகளும் அரசியல் அதிகாரமும் ஒன்றிணையும் போது அது எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பல 1000 கிலோமீட்டர்கள் கடந்து செல்ல தூண்டுகிறது என்பதை பார்த்தீர்களா? தகவல்களை கட்டுப்படுத்துபவர்களே மக்களின் நம்பிக்கைகளையும் ஆளுகிறார்கள் என்பது அன்று முதல் இன்று வரை மாறாத ஒன்று. நான் இறுதியான நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. இந்த சிலுவை போர்கள் அப்படிங்கிறது வெறும் ஜெருசலேமை மீட்பதற்கான மதப்போர் மட்டும் கிடையாது. அந்த காலத்து ஐரோப்பாவில நிலப்பற்றாக்குறை இருந்துச்சு, பிரபுக்களுக்குள்ள அடிதடி, உள்நாட்டு வன்முறைகள் தலைவிரிச்சு ஆடுச்சு. ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண மக்களோட கோபத்தையும் விரக்தியையும் ஒரு வெளிநாட்டு எதிரி மேல திருப்பி விடுற ஒரு அரசியல் தந்திரமா தான் திருச்சபை இதை கையாண்டது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
இது அப்படியே இன்னைக்கு இருக்கிற உலக அரசியலோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. நவீன கால அரசியல் தலைவர்கள் தங்களோட சொந்த நாட்டில் இருக்கிற உள்நாட்டு பொருளாதார வீழ்ச்சியையோ அரசியல் குழப்பங்களையோ மறைக்கிறதுக்கு எப்படி வெளிநாடுகளுடனான போர்களை அல்லது எல்லையோர பதற்றங்களை ஒரு திசை திருப்பும் கருவியாக இன்றும் பயன்படுத்துறாங்க. வறுமையில் வாடிய விவசாயிகளை அன்னைக்கு திசை திருப்பியது போல. ஆமா, இன்னைக்கும் உண்மையான உள்நாட்டு பிரச்சனைகள் மக்கள் கிட்ட இருந்து மறைக்கப்படுகிறதா? இதை சற்று நிதானமா சிந்தித்து பாருங்கள் நேரே. அருமையான ஒரு சிந்தனையோட முடிச்சிருக்கீங்க. இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு பல புதிய வரலாற்று உண்மைகளை கொண்டு சேர்த்திருக்கோம் நம்புறோம். இன்னொரு அருமையான அலசலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.